ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. எங்களை வெளியே போக சொல்றதுக்கு நீ யாரு? நான் யாரா? நான் தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. நீ சொந்தக்காரி இல்ல. கேட்டீங்களா கேட்டீங்களா? ஏய் அப்பா தம்பி அடிக்காதீங்க பா, ப்ளீஸ் பா. சொல்லுவியா? சொல்லுவியா? என்ன தைரியத்துல கிளம்ப? ஜலதோஷமா மூக்கடைப்பா விட் வேப்பரவை தடவுங்கள். மாங்காய், இஞ்சி, எலுமிச்சை 19 வகை ஊறுகாய்கள். ருச்சி ருச்சி ருச்சி. Uncle, please save me, uncle. Uncle, காப்பாத்துங்க அப்பா. Uncle, please. உடம்புல காக்கி சட்டை இருக்குங்கிற தைரியத்துல அனாவசியமா என்கிட்ட முட்டிக்கிட்ட. இப்ப அடித்தீங்கிற. நாளைக்கு நீ நொண்டி நொண்டி நடக்கணும். அப்போ இது ஆதி மூலத்தினால ஏற்பட்ட கதின்னு பார்க்கிற ஜனங்க பயப்படணும். కుంకుమతో నియతారుణితాతుల నీలతనో కమలాయతలోచనలోకపతే విజయీ భవ వెంకట శైలపతే. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? சொட்டு நீலண்டோய் ரீகல் சொட்டு நீலண்டோய் என்ன வெண்மையோ ஆகா என்ன வெண்மையோ. மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாளான இன்று நாம எல்லாரும்
ரீகல் சொட்டு நிலம் போட்டு துவைச்ச துணி மாதிரி உண்மையா வாழணும்னு கேட்டு உங்களுக்கு வணக்கம் சொல்றேன். காஷ்மீர் தீவிரவாதிகளே, பாம்களை வீசாதீங்க, வெள்ளப்புறாவை பறக்க விடுங்க, இதான் எங்க வேண்டுகோள். இது என்ன கொடுமையா இருக்கு? விக்ரமாதித்தன் கதையில வர வேதாள மாதிரி திரும்ப வந்து நிக்கிறானையா? பார்வையிலே தின்னுவான் போல் இருக்கு. காணாம ஓடி போயிடலாமா? முடியா அப்போசிஷன்காரங்க இருக்காங்கன்னு அசம்பிளிக்கு போகாம இருக்க முடியுமா? அவன் பருப்புன்னு இங்க வேகாது. நீங்க தைரியமா பேசுங்க. பெரியோர்களே, தேசம்னா மண்ணில்ல ஓய், தேசம்னா மக்கள். வெட்டி பேச்ச மூட்டை கட்டி வச்சுட்டு நாட்டுக்காக உழைக்கணும்னு சொன்னாரு காமராஜர். காமராஜர் இல்ல, காந்தி. காந்தி எனக்கு தெரியும். நீ போயிலதான் இவரும் நடந்தாரு. இவர் சொன்ன வழியில நீங்களும் நடக்கணும்னு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தூக்கு கைத்துல தொங்கின வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னோட தூரத்து சொந்தக்காரரு. ஒரு கட்டபொம்மன் செத்து போயிட்டா 1000 கட்டபொம்மன்கள் வருவாங்கன்னு அவர் சொன்னாரு. அப்படி பிறந்து வந்த 1000ல் ஒருவன் நான் தான். ஆகவே மறுபடியும் தீவிரவாதிகளை கேட்டுக் கொள்ளுகிறேன், மக்களை கொல்லாதீர்கள், வேண்டுமானால் என்னை கொல்லுங்கள். உடம்புல சட்டை இல்லாம இருந்த காந்தியடிகளின் நெஞ்சில குண்ட பச்சன பாவிகளா, உங்களுக்கு தில் இருந்தா தம் இருந்தா அவர் வாரிசா வந்த என்ன சுட்டு பாருங்க, சவால் விடுற. என் தேசத்துக்காக, என் மக்களுக்காக, என் அன்னை பூமிக்காக, நம் திராவிட இனத்துக்காக என் உயிரை கூட பறி கொடுப்பேன். வாங்க வந்து கொள்ளுங்க. ஆதிபுரம் சார், ஆதிபுரம். இப்ராஹிம் இன்னும் உயிரோடு இருக்கான்டா. ஆமா சார், உயிரோடு இருக்கான். அதோ தப்பிச்சு போறான் பாரு நொண்டி, அவனை புடிச்சுக்கிட்டு வாங்கடா.